சன்செட் ஆக போகுது. சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. செம்ம போஸ் அடிக்குதுங்க. சும்மா என்னவோ ஆகாயத்துலேருந்து ஒரு ஒளி பீச்சடிக்கிற மாதிரில செம்மையாக இருக்குங்க. அப்படியே ஒரு ரொட்டேட் பண்ணுறேன், எப்படி இருக்கு மட்டும் பாருங்களேன். பார்க்கு சூப்பர்ல. அங்கே பாருங்க தெரியுதா, அதான் ப்ளே ஏரியா கிட்ஸ். நம்ம சிட்டி உள்ளலாம் கூப்பிட்டு போனால் பயங்கரமாக இருக்கும். சுத்தமாக கூட்டம் இல்லைங்க. பசங்க கூப்பிட்டு வந்தால் விளையாடுறதுக்கு நல்ல இடம். உங்களுக்கு மூங்கில் மரத்தில் சவுண்டு காட்டுறேன் பாருங்களேன், கேளுங்களேன். கேட்குதா வரையும் போது? சூப்பராக இருக்குல்ல, அருமையாக இருக்குங்க. சைலண்டாக இருக்கும்போது அந்த சவுண்டு மட்டும் சூப்பராக இருக்குது, சான்ஸே இல்லை. ஃபோட்டோ ஷூட் நீங்கள் எடுக்கணும்னு வச்சிங்கன்னா இதாங்க தரமான ஸ்பாட்டு. ஜஸ்ட் 20 ரூபா என்ட்ரன்ஸ் டிக்கெட் தான் நான் சொல்கிறேன். உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ கண்டென்ட் இருக்குங்க. சும்மா சூப்பராக இருக்குது. சுற்றி ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃபராக இருக்க அவசியம் கிடையாதுங்க. இந்த கிளைமேட்டும் இந்த இடமே வந்து நம்மளை வந்து ஒரு பெஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபராக மாறிது. சூப்பராக இருக்குங்க. பாருங்களேன் இடத்தெல்லாம். நான் உங்களுக்கு அப்படியே ஒரு ரவுண்டு மட்டும் வச்சு காட்டுறேன். சுற்றி அப்படியே வந்து சீனரி தாங்க. தரமா இல்லை? கார் 50 ருபீஸ் தாங்க அதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு ரவுண்டுக்கு 50 ருபீஸ். சூப்பருங்க. அங்கே ஒரு மெயில் உட்காந்துருக்கு, ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். தெரியுதுங்களா? தரமா இல்லை? 2 இருந்துச்சுங்க, இப்போ ஒன்று பறந்து போயிடுச்சு. அதுவும் பறந்து போகுது பாருங்க. மீடியா இது ஏழை சீஸோட அடுத்த எபிசோடுங்க. ஆமாங்க, நேஷ்னல் பார்க் தாங்க வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய் எல்லாத்தையும் பார்ப்போம் என்னென்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஈவினிங் டைம் சும்மா சூப்பராக பாருங்க, சன்செட் ஆக போகுது. சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஃப்ரீயாக இருக்குங்க. ஃப்ரைடே தான், மேபி சண்டே வந்தால் கொஞ்சம் க்ரௌட் இருக்குன்னு சொல்கிறாங்க. பார்க்கே ஃப்ரீயாக தான் இருக்குது. சர்ச்சு பாருங்களேன், இந்த மரம்லாம் சூப்பராக இல்லை? அங்கே ஒரு ஃபவுண்டைன் ஒன்று இருக்குது, தண்ணி வருது. கிட்ட போய் பார்ப்போம், பார்க் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சுற்றி பெரிய பார்க் மாதிரி தெரியுதுங்க, நல்லாவே இருக்கு. முன்னாடி போவோம், அருமையாக இருக்கு. ஃபவுண்டைன் வந்து தெரியுதா உங்களுக்கு? அங்கே சன்செட்டுக்கும் அந்த ஃபவுண்டைனுக்கும் அருமையாக இல்லை? சூப்பராக இருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்கா சன்செட்டு? செம்மையாக இருக்குங்க. கண்ணு பூசிட்டு பார்க்குறதுக்கு ஆனால் அருமையாக இருக்குது. ஃபவுண்டைனு நல்ல சன்ஷைனு. அங்கே உள்ளே போகலாம். சூப்பராக இருக்குங்க ஈவினிங் டைமில். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்குது. அருமையாக இருக்குது. சரி சார், ஹாய். வாங்க ஃபோட்டோ எடுத்துலாம் போதும் சார். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பலாப்பழம் பாருங்களேன். இது பண்ணி காட்டுமா? எவ்வளோ இருக்குங்க இந்த மரத்தில் பலாப்பழம்? செம்மையாக இருக்குங்க பலாப்பழம். வாங்க அந்த ஃபவுண்டைன் பக்கத்தில் போவோம். இங்கேருந்து உங்களுக்கு சவுண்டு கேட்குதா? சூப்பராக இருக்குது சவுண்டு. முதல்ல நீங்கள் மியூசிக்கல் ஃபவுண்டைன் இருந்தாங்க, இப்போ ஒர்க் பண்ணுறது இல்லையா? அதெல்லாம் மெயின்டைன் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ அங்கே போகிற எல்லாம் கார்டனாக நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓ சூப்பராக இருக்குல்ல? கிட்ட போய் பார்ப்போமா? செம்ம போஸ் அடிக்கிறீங்க. ஐயோ, நீங்கள் தான் மியூசிக்கல் ஃபவுண்டைன் வச்சா நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குங்க. அதோட சாரல் நம்ம இங்கே நிற்கிறோம், இங்கே வரைக்கும் அடிக்குது. அங்கே ஏதோ மேடை மாதிரி இருக்கு வாக் பண்ணி போகிறதுக்கு. வாங்க போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். எனக்கு சூரியன் தாங்க அங்கே பாருங்களேன். சூப்பராக இல்லை? இது பண்ணுற பாருங்களேன். சும்மா என்னவோ ஆகாயத்துலேருந்து ஒரு ஒளி பீச்சடிக்கிற மாதிரில செம்மையாக இருக்குங்க. இது கேமரா எந்த அளவுக்கு நல்லா கேப்சர் பண்ணி கேப்சர் வந்து தெரியல, ஆனால் நேரில் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. தரமாக இருக்குது, தரமான ஸ்பாட். அமைந்தங்க அது மாதிரி நம்மளால் நினச்சாலும் சில விஷயம் நடக்காதுவாங்களே, அதுதான். நீங்கள் நல்லாவே நடக்குது. நமக்கு சில நாள் மட்டும் அப்படி அமையும். வாங்க உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பார்க்கு செம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு பிரச்சனை மட்டும்தாங்க, அந்த மியூசிக்கல் ஃபவுண்டைன் ஒர்க் ஆகலையா? அதையும் ஒர்க் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். வெளில அந்த டக்குன்னு பார்த்தா சிறுத்தைக்குட்டி மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது பூனை. வாங்க சொன்ன பார்த்து வாங்க. என்ட்ரன்ஸ் கார் வச்சுருக்காங்க.
50 ரூபா தானா, பரவாயில்ல. அந்த ஆக்டிவிட்டிலாம் நம்ம இப்போ முந்தின எபிசோட்லாம் போட்டுருவோம் பாருங்க, அவங்க 200 ரூபாலாம் போட்டிருந்தாங்க. ஒரு ரவுண்டுக்கு 50 ரூபான்றது ஓகே தான், பசங்க கூட்டம் தான். இங்கே மேலே ஸ்டெப்ஸ் ஏறினா இருக்குது, பார்க்கலாம் வாங்க போய் பார்ப்போமா. இங்கே ஒன்றும் இல்லைங்க, ஏதோ ஃபுட் ஸ்டால் எதோ வச்சுருக்காங்க போல், இப்போ க்ளோஸில் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இந்த பக்கம் ஸ்டெப்ஸ் இறங்கி அந்த பக்கம் கொஞ்சம் பார்க்கு போகிற வழி இருக்கு, போவாங்க. மரம் சூப்பராக இருக்குது பாருங்களேன், தரமாக இல்லை, சூப்பராக இருக்குங்க. என்ட்ரன்ஸ் டிக்கெட்லாம் 20 ரூபா தாங்க காமிச்சிருப்பேன் எனக்கு. அடல்ட் டிக்கெட் 20 ரூபா தான். நீங்கள் போட் ஹவுஸ் வந்தீங்கன்னா போட் ஹவுஸுக்கு ஆப்போசிட்டில் தான் இங்கே பாருங்களேன் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க, ஜூம் பண்ணுற பாருங்களேன், தெரியுதுங்களா? ஸோ ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு சூப்பரான இடங்க, இங்கே வரலாம், சூப்பராக இருக்குது. வாங்க முன்னாடி போய் பார்க்கலாமா? இப்போது உங்களுக்கு ஒரு மரத்தை ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன், எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள். பாருங்களேன் சூப்பராக இருக்குங்க, இடமே சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்களேன் மரம்லாம் சும்மா பூ பூத்து செமையாக இருக்குங்க. ஐயோ பாருங்க, ஃபுல்லாக பூ தான், மஞ்சள் கலரில் தரமாக இருக்கு. இது டிசைன் செடிப்பா, இதோ அந்த டிசைன் செடி சுற்றி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்களேன், சும்மா அப்படியே ஒரு ரொட்டேட் பண்ணுறேன், எப்படி இருக்கு மட்டும் பாருங்களேன். பார்க்கு சூப்பர்ல. அங்கே பாருங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்களா? இங்கே பாருங்களேன் எவ்வளோ பெரிய மரம், சூப்பராக இல்லை, தரமாக இருக்குங்க. சைஸ் எப்படி இருக்கு? அங்கே அந்த சன்செட்டுக்கும் செம்மையாக கரெக்டான டைம் வந்துருக்குங்க. நம்ம பார்த்தீங்களா, நான் முதலே காமிச்சிருப்பேன், இப்போ பாருங்க கரெக்டான டைமு பாருங்க. சன்செட் தெரியுதா எப்படி இருக்கு? நல்லா இருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பர் ஷாட்டுங்க, கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க, நல்லா இருக்கா? ஏன்னா ஒரே ஒரு ஆங்கிள் மட்டும் தான் கட் ஆகுது, செம்மையாக இருக்குது பாருங்கள். அப்படியே சன்செட் ஆகுது, எவ்வளோ சூப்பராக இருக்குது, கண்ணு கூசுங்க. இதெல்லாம் எடுத்துருக்கோம் பார்த்து வாங்க, அப்படியே உள்ளே போவோம். ஃபுல்லாக மரம் தாங்க பாருங்களேன், சூப்பராக இல்லை. ஏலகிரியில் வந்தால் கண்டிப்பாக மஸ்ட் விசிட் பேட்டில் இதுவும் ஒன்றுங்க. 7 மணி வரைக்கும் இருக்குமாங்க பார்க்கு, ஓகேங்களா? கேட்டேன் நான், 7 மணி வரைக்கும் இருக்குமா. நீங்கள் ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. உங்கள் கிட்ஸை கூட்டு வந்து ஒரு 1.5 hours 2 hours ஸ்பெண்ட் பண்ணோன்னா ஒரு நல்ல ஏரியா, என்டர்டெயின்மெண்ட்டான இடம். ஆமாம், கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக. கிட்ஸுக்கு ப்ளே ஏரியா இருக்குங்க, நான் கூப்பிட்டு போகிறவாங்களே, கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் முன்னாடி போனால் அப்படியே கிட்ஸுக்கு ப்ளே ஏரியா இருக்குது. ஸோ நீங்கள் ஈவினிங் ஒரு 5 o'clock கூப்பிட்டு வந்தீங்கன்னா பசங்களாம் அங்கே விளையாட வச்சுட்டு அப்படியே ஒரு 7 o'clock வரைக்கும் நீங்கள் ரூம் பொறுத்து கரெக்டாக இருக்கும். சூப்பராக இருக்கா? முக்கியமான விஷயம், ரூம் சீப்பாக எப்படி எடுக்கணுன்ற வீடியோலாம் நம்ம ஏலகிரி சீரிஸில் ஃபஸ்ட் எபிசோடில் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு ரூமுக்கு வேணும்னா கன்ஃபார்மாக நீங்கள் அங்கே போய் ரூம் எடுக்கலாங்க. அதேமாதிரி இந்த ஏலகிரி சீரிஸை ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு 4வது வீடியோவும் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே சூப்பர் வீடியோ தான். ஒரு ட்ரெக்கிங் வீடியோ போட்டிருப்பேங்க, சூப்பர் ட்ரெக்கிங் வீடியோ பாருங்கள். அதேமாதிரி நாளைக்கும் ஒரு சன்ரைஸ் வீடியோ ஒன்று இருக்கும், போய் எடுக்க போகிறோம், அதுவும் நல்லாயிருக்கும், ஓகேங்களா? அது நீங்கள் பண்ண வேண்டிய ஒன்று தான், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஓகேங்களா? வாங்க அப்படியே போயிட்டே இருக்கலாம். சூப்பராக இருக்குல்ல? அங்கே பாருங்கள் தெரியுதா, அதான் ப்ளே ஏரியா கிட்ஸ். நம்ம சிட்டி உள்ளலாம் கூப்பிட்டு போனால் பயங்கரமாக இருக்கும், சுத்தமாக கூப்பிட்டு இல்லைங்க. பசங்க கூப்பிட்டு வந்தால் விளையாடுறதுக்கு நல்ல இடம், சூப்பராகவே இருக்குல்ல? வாங்க இங்கே பாருங்களேன், சீனரி சூப்பராக இல்லை, அருமையாக இருக்குங்க. அப்படியே பாருங்களேன், மரத்துக்கு நடுவில் நம்ம போயிட்டுருக்கோம், தரமாக இருக்குல்ல? இங்கே பாருங்களேன், ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், வாங்க அப்படியே போவோம். மூங்கில் காட்டு மாதிரி ஒன்று செட் பண்ணி வச்சுக்கோங்க, பார்த்து வாங்க, செடி மேலைகளை பட்டுற போகுது. ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு தரமான இடங்க. இங்கே பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல? சூப்பராக இருக்குல்ல? மூங்கில் காடு சூப்பராக இருக்குங்க, அருமையாக இருக்குது. அந்த பக்கம் சின்ன ஒரு ஃபால்ஸ் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க, வாங்க பார்க்கலாம். இங்கே சும்மா இந்த பக்கம் ஏறி அந்த பக்கம் கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்குது, வாங்க போய் பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க, ரெடி பண்ணுறாங்க போல், ரெடி பண்ணி இதை மட்டும் ஃபால்ஸ் மாதிரி சரி பண்ணிட்டாங்கன்னா சூப்பராக இருக்குங்க. வாங்க பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குங்க.
உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கணும் அருமையான அளவுன்னு சொன்னால் இதுதான் பாருங்க. 2 பக்கம் மூங்கில், பேக் சைடில் ஃபால்ஸ் மாதிரி செட் மலை மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அது அப்படியே எடுக்கலாம். உங்களுக்கு மூங்கில் மாத்திர சவுண்டு காட்ட பாருங்களேன், கேளுங்களேன். கேட்கலையா? நின்றுச்சு. இப்போ தாங்க கேட்டுது. உரசம்போது சூப்பராக சவுண்டு வந்துச்சுங்க. காத்தச்சா திருப்பி மூங்கில் சவுண்டு வர நினைக்கிறேன். கேட்குதா? வரையும் போது சூப்பராக இருக்குல்ல, அருமையாக இருக்குங்க. சைலண்டாக இருக்கும்போது அந்த சவுண்டு மட்டும் சூப்பராக இருக்குது, சான்ஸே இல்லை. சரி வாங்க ஆ, அப்படி வரும்போது சும்மா பாரலாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இவர் ஃபோட்டோன்னு உச்சல் எடுக்கிறாங்க. 1000 ஃபோட்டோ எடுத்துருப்பார் இவர். இன்னும் ஃபோட்டோ எடுக்கணுமா? நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதா இல்லை அவருக்கு ஃபோட்டோ எடுக்கிறதா சொல்லுங்கள் நீங்களே. சார் நீங்களே சொல்லுங்கள், உங்களுக்கு நான் ஃபோட்டோ எடுக்கணுமா இல்லை வீடியோ எடுக்கிறதா? சார் வீடியோ எடுக்கிறதுனால சார் ஃபோட்டோ எடுக்க சொல்கிறேன். உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்தால் தரமான வீடியோ கொடுக்க முடியாது சார். ஓகே சார், பார்த்துக்கிறேன் சார். இப்போ சில பேர் சொல்கிறது ஃபோட்டோ ஷூட் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதாங்க தரமான ஸ்பாட்டு. ஜஸ்ட் 20 ரூபா என்ட்ரன்ஸ் டிக்கெட் தான் நான் சொல்கிறேன். உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ கண்டென்ட் இருக்குங்க, சும்மா சூப்பராக இருக்குது. சுற்றி எல்லாமே ஃபோட்டோ வந்தாங்க. ரொம்ப செலவு பண்ணி போய் எடுக்க வேண்டிய ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து இங்கே ஈஸியாக இருந்து எடுக்கலாங்க. அந்த அளவுக்கு இடம் நிறையா, ஸ்பாட்ஸ் நிறையா இருக்குது, நிறைய இடம் லொக்கேஷன் அமைப்பு நிறையா இருக்குங்க. நீங்கள் வந்து ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃபராக இருக்க அவசியம் கிடையாதுங்க. இந்த கிளைமேட்டும் இந்த இடமே வந்து நம்மளை வந்து ஒரு பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபராக மாதிரி சூப்பராக இருக்குங்க. பாருங்களேன் இடத்தெல்லாம், நான் உங்களுக்கு அப்படியே ஒரு ரவுண்டு மட்டும் வச்சு காட்டுறேன். சுற்றி அப்படியே வந்து சீனரி தாங்க, தரமா இல்லை, சூப்பராக இருக்குது. பார்க் ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாதுங்க. ஆனால் வந்து ஒரு பசங்களை கூட்டு வந்தால் நீங்கள் ஒரு 1.5 hours 2 hours ஸ்பெண்ட் பண்ணா ஒத்தனை இடம்னா இதுதான். பைசா அவசரம் இதாங்க, ஜஸ்ட் 20 rupees தான் டிக்கெட் ரேட்டு அடல்ட்டுக்கு. ஈவினிங்கில் வந்து இங்கே போயிட்டு ஒரு 5:30க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாமே இருட்டாக குளிர ஆரம்பிக்கும். இது போல இடத்துல வந்தீங்களா, நீங்கள் உங்களோட ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போய் ரூமில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அதெல்லாம் கரெக்டாக இருக்கும் இங்கே. ஆமாங்க, அது வர 6 மணிக்கு சில்னஸ் வந்துடுது, நல்லாயிருக்கு, கிளைமேட் நல்லாயிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா வாங்க, ஏலகிரி சீரிஸ் ஃபுல்லாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாங்க அடுத்த நாளுக்கு பார்த்து காட்டுறேன் வாங்க. ஓ அங்கேயும் நிறைய வாக்கிங் பார்த்து வச்சுருக்காங்க. அது சுற்றி வந்த மாதிரி 2 மணி நேரம் சரியாக போடும் போலியா. நம்ம சின்ன இடம் நினைக்கிறோம், ஆனால் சின்ன இடம் தான் கிடையாதுங்க. நிறைய வாக்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க சுற்றி போகிறதுக்கு, செடியெல்லாம் பார்க்கறதுக்கு. அங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குது, அங்கே சுற்றி பார்த்து என்ன கோயில் பார்க்கலாமா? தெரியுதா உங்களுக்கு கோயில் தெரியுதா? வாங்க, அந்த மலை மாதிரி இருக்குது, பாரலாம், அதை உங்களுக்கு காமிச்சிட்டு அப்புறம் கூப்பிட்டு போகிறேன். ஓகேங்களா? சேர்லாம் போட்டிருக்காங்க உட்காரத்துக்கு. இங்கே மட்டும் உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணால் சூப்பராக இருக்குங்க. நான் இங்கே கண்டிப்பாக வந்து உட்காருவேன், ஆனால் டைம் ஆக போகுது. நான் ஃபஸ்ட்டு போயிட்டு கண்டென்ட் போட்டு கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு அந்த கோயிலெலாம் காமிச்சிங்க பாருங்களேன். பாரலாம் சூப்பராக இல்லை? உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னா தயவு செய்து இங்கே வந்துடுங்க, சூப்பராக இருக்கும். தெரியுதுங்களா? அருமையான இடங்க. வாங்க அங்கே கோயில், என்ன கோயில் பார்த்துட்டு இங்கே பாருங்களேன், அந்த பேம்பு ட்ரீ மரம்லாம் செம்மையாக இல்லை? பின்னாடி ஏதோ ஒன்று வச்சுருக்கீங்க. நம்ம கோயிலில் போயிட்டு அது போவோம், அங்கே ஏதோ இருக்குங்க, என்னன்னு தெரில. சரி வாங்க போயிட்டே வருவோம், என்னன்னு பார்த்துருவோம். இங்கே பாருங்க பேம்பு மரம் சூப்பராக இல்லை? தரமாக இருக்குங்க. நல்ல அது ஒன்றும் இல்லை நினைக்கிறேன். முதல்ல மீன் தொட்டி வச்சுருந்துருக்காங்க, இப்போ வந்து மெயின்டெனன்ஸ் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. தெரியுதுங்களா? மீன் தொட்டில் வச்சுருக்கீங்க, ஆனால் மெயின்டெனன்ஸில். கவர்மெண்ட் இதை கொஞ்சம் நல்லா பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்களேன், அள்ளுதுங்க லொக்கேஷனு. கட்டமில்லைங்க, தொண்டை தெரியல, சூப்பராக இல்லை? சான்ஸே இல்லைங்க. இந்த கிளைமேட்டுக்கும் இந்த இடத்துக்கும் தரமாக இருக்குது. வாங்க, நீங்கள் ஒரு 5 மணிக்கா வாங்க. 5 மணிக்கு வந்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் சன்ரைஸ் ஆகும்போது சூப்பராகவே இருக்குங்க, அருமையாக இருக்குது. வாங்க இப்போ நம்ம அந்த கோயிலுக்கு பார்த்தல, கோயில்கிட்ட போய் நேரத்து பார்க்கலாம். வாங்க, நடக்கும்போது இந்த நம்ம காலத்து சவுண்டு கேளுங்க, சூப்பராக இல்லை? மியூசிக் சூப்பராக இருக்கும். பார்த்துவாங்க, இந்த பக்கம் தான் போகணும், போய் பார்க்கலாம். பார்த்துவாங்க, தடுக்குச்சு. இந்த அம்மன் கோயிலுங்க, அம்மன் கோயில் பூஜை நடக்குது.
பூஜை பண்ணுறாங்க. இப்போ மூடி இருக்குது. அங்கே பாருங்கள் பொங்கலாக வைக்கிறாங்க. பொங்கல் வைக்கிறதுக்கு கல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அம்மன் கோயில் சூப்பராக இருக்குங்க பார்த்தீங்களா. கோயில் இப்போ பெயிண்ட்லாம் பண்ணி சூப்பராக ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க போல். புதுசாக இல்லை பெயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, ஆனால் சூப்பராக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு பழைய கோயிலாக இருக்கணும், அதனால தான் பொங்கலாக வைக்கிறாங்க. புது கோயிலெலாம் கண்டிப்பாக பொங்கல் வைக்க மாட்டாங்க. இது முதலேருந்தே இங்கே இருந்துக்கணும், அதனால தான் வந்து இங்கே பாருங்கள் ஃபுல்லாக பொங்கல் வைக்கிறாங்க. ஸோ பொங்கல் வைக்கிற மாதிரி தான் கண்டிப்பாக அது வந்து இது பழைய கோயிலாக தான் இருந்திருக்கும். இந்த பொங்கல் உருவான அப்புறமும் இதை அப்படியே விட்டுருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள் அம்மன் கோயில். ஃபவுண்டன் அந்த பக்கம் இருக்குது, சவுண்டு சூப்பராக கேட்குது ஓகேங்களா. வாங்க நம்ம இந்த பக்கம் வெளில போகலாம். இங்கே பாருங்கள் தண்ணி இல்லைங்க, தண்ணி போகும் போல. இங்கே தண்ணி ஓடினா சூப்பராக இருந்திருக்கும், தண்ணி இல்லை. இந்த பிரிட்ஜில் வந்து அப்படியே ஏறி அந்த ஃபவுண்டன் போகிறோம். வாங்க போகலாம். பெரிய மரமாக இருக்குங்க, மரம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குங்க, அருமையாக இருக்குங்க. வாங்களேன், இங்கே ஒரு ஸ்டாச்சு ஒன்று இருக்குது காட்டுறேன். திருவள்ளுவர் ஸ்டாச்சுங்க அது. வாங்க. ஓகே அங்க இது திருவள்ளுவர் ஸ்டாச்சு தாங்க, ஆனால் அவரை பார்த்தா நீ திருவள்ளுவர் மாதிரி தெரிலங்க. காட்டுறேன் இது. காட்டிங்க காட்டு. திருவள்ளுவர் சிலை சொன்னேன், அவன் திருவள்ளுவர் சிலை தான், ஆனால் அவருக்கு பார்க்குறது திருவள்ளுவர் மாதிரி இருக்கா இல்லையான்னு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் பார்த்த திருவள்ளுவர் சிலையே அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இந்த பக்கம் பாருங்க பேட்ஸ் வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குல்ல பேட்ஸு, லோ பேட்ஸ் தான். இங்கே பாருங்கள் கார் 50 ருபீஸ் தாங்க அதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க, ஒரு ரவுண்டுக்கு 50 ருபீஸ். சூப்பராக இருக்குல்ல. இங்கே இந்த செடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குல்ல, அருமையாக இருக்குது. இங்கே வித்தியாச வித்தியாசம் செடிலாம் வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. பாருங்களேன் அழகாக இருக்குல்ல. பிளான் ஃபார்ஸ் எல்லாம் உள்ள போய் பார்க்கலாங்க. சூப்பராக இருக்குல்ல. செம்பருத்தி, செம்பருத்தி, ரோஸ், ஒயிட் ரோஸ், வாவ் ஒயிட் ரோஸ் அழகாக இருக்குது. க்ரௌண்டைனில் வச்சுருக்காங்க, வேணுன்னா வாங்கிக்கலாம். சரி மாதிரியே இது எவ்வளோ அது? 150 ரூபா. சூப்பருங்க. அங்கே ஒரு மயில் உட்காந்துருக்கு, ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். தெரியுதுங்களா, தரமா இல்லை? 2 இருந்துச்சுங்க, இப்போ ஒன்று பறந்து போயிடுச்சு, அதுவும் பறந்து போகுது பாருங்க. சூப்பரான கிளைமேட். அங்கே பாருங்களேன் எப்படி இருக்கு, சன்செட் ஆகுது. லாஸ்ட் மினிட்டுங்க, சூப்பராக இருக்குது, அருமையானது, சூப்பர்ல. அங்கே பாருங்க சன்செட் ஆகிடுச்சு, சூப்பராக இருக்குது. பக்கத்தில் அந்த ஃபவுண்டனே தெரியும் நினைக்கிறேன், சூப்பராக இருக்குல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். ஏழை சீரிஸில் 5வது வீடியோ வரதான் நினைக்கிறேன். மறக்காமல் பழைய வீடியோ போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னென்ன வேணுமோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கேட்குற கொஸ்டின் கன்ஃபார்மாக ஆன்சர் பண்ணுறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம், தேங்க்யூ.